கடந்த வருடம் மாவீரர் குடும்பங்கள் பல இணைந்து மாவீரர் நாள் ஏற்பாட்டு குழு என்ற பெயரில் மாற்றியமைக்கப்பட்டு அவர்களே பொருட்படுத்தி இனி நடத்துவதாக முடிவெடுத்து கொண்டார்கள். இந்த வருடம் அதே மேற்கு பகுதியில் இன்னொரு அமைப்பு வந்து மாவீரர் நாள் தினத்தை அனுஷ்டிக்கிறபடியால் 2 மாவீரர் நாள் அங்கே செய்யக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக மாவீரர் நாள் ஏற்பாட்டு குழுவினர் தங்களது மாவீரர் நாள் அனுஷ்டிக்கிற இதை கிழக்கில் உள்ள மாக்கம் அண்ட் 401 சந்தி கருகாமையில் நடத்த இருக்க உள்ளார்கள். குறிப்பா இதுல என்னன்னு சொன்னா மாவீரர்கள் இந்த தாய் தப்பன் எல்லாரும் இப்ப இன்றைய நிலையில வயசானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். எல்லாம் வார கடைசியில நடக்காது, வார இடையில வர்றதாலே எல்லாராலையும் போக்குவரத்து பிரச்சனை, கார் ஓட முடியாது, யாரையும் நம்பி இருக்கணும், கூட்டி கொண்டு போகணும், வேலை நாள், அதனால அவையல் கொஞ்சம் சிரமப்படுகிறோம். முதல் நாங்கள் மேற்கில் வச்சு கொண்டிருந்தது நினைவு அறக்கட்டளை. அவதான் 10 வருஷமா இதை செய்து கொண்டிருந்தவ. போன வருஷம்தான் இதை மாவீரர் குடும்பங்கள் பொருட்படுத்த எல்லாரும் இதை கலந்து செய்ய வேணும். அந்த குடும்பங்களுக்கு ஒரு முன்னுரிமை மாதிரிதான். ஆனா எல்லா வீட்டிலையும் மாவீரர் இல்லை என்றாலும் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் இருப்பினும் நீங்களே செய்யுங்க, நாங்களும் சேர்ந்து வாரோம். ஆனா நீங்க 2 இடத்தை செய்யுங்க. நான் சொன்ன ஒரே காரணம் இதுதான். வயசான பெற்றோர் பிள்ளைகளை நம்பி இருக்கணும், காரோட இல்லாத இடவில், அப்ப அவியல் வேலைக்கு போகணும். வணக்கம் விஷ்ணு. வணக்கம். வணக்கம். இவ்வளவு காலமும் இங்கு டொரண்டோ மேற்கிலே நடைபெற்ற இந்த மாவீரர் நாள் நிகழ்வு எப்படி நடைபெற்றது? யாரால் இது நடாத்தப்பட்டது? விஷ்ணு சொல்லுங்க. பிரம்டன் மக்கள், மிசிசாகா மக்கள், மற்றது எட்டோபிகோ மக்கள் நலம் கருதி கடந்த 10 வருடங்காலமாக தமிழர் நினைவு அறக்கட்டளையால் மாவீரர் நாள் நினைவு அனுஷ்டிக்கப்பட்டது டொரண்டோ மேற்கில். கடந்த வருடம் மாவீரர் குடும்பங்கள் பல இணைந்து மாவீரர் நாள் ஏற்பாட்டு குழு என்ற பெயரில் மாற்றியமைக்கப்பட்டு அவர்களே பொருட்படுத்தி இனி நடத்துவதாக முடிவெடுத்து கொண்டார்கள். இந்த வருடம் அதே மேற்கு பகுதியில் இன்னொரு அமைப்பு வந்து மாவீரர் நாள் தினத்தை அனுஷ்டிக்கிறபடியால் 2 மாவீரர் நாள் அங்கே செய்யக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக மாவீரர் நாள் ஏற்பாட்டு குழுவினர் தங்களது மாவீரர் நாள் அனுஷ்டிக்கிற இதை கிழக்கில் உள்ள மாக்கம் அண்ட் 401 சந்தி கருகாமையில் நடத்த இருக்க உள்ளார்கள். அவர்களுக்கு எங்கள் தமிழர் நினைவு அறக்கட்டளை எல்லா விதமான உதவிகளையும் செய்து கொடுக்கும். நன்றி. பொதுவாக இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன விஷ்ணு? ஒரே இடத்துல 2 மாவீரர் நாள்கள் செய்கிறது அது ஒரு அழகு இல்லை. மற்றது எங்களை மக்களையும் குழப்புற மாதிரி போகும். தமிழர்கள் செறிந்து வாழுகிற ஸ்காபரோ நகரில் மாவீரர் நாள் நடத்தினால் அங்க இருக்க மக்களுக்கு ஒரு நலனா இருக்கும். அந்த நலம் தான் நாங்கள் அதை நடத்த உள்ளதாக அவர்கள் கூறியுள்ளார்கள். மாவீரர் நாள் மாவீரர் குடும்பத்தினர் சார்பாக திரு சுபபாலன் அவர்கள் மாவீரர் நாள் ஏற்பாட்டு குழு சார்பாகவும் அவர்கள் ஏதாவது கூறுவார்கள் கிழக்கில் நடப்பதை பற்றி. அப்பொழுது இது மாவீரர் குடும்பத்தினரிடம் கையடிக்கப்படுகிறது டொரண்டோ கிழக்கு பகுதியில் ஸ்காபரோவிலே நடத்துவதற்காக. நிச்சயமாக. சரி, சிவபாலன் நீங்கள் கூறுங்கள். வணக்கம். முதலில் மாவீரர் நாள் ஏற்பாட்டு குழு யாது என்று நான் சொல்றேன். மாவீரர் நாள் ஏற்பாட்டு குழு அமைப்புகள் சார்பற்றது. மாவீரர்கள் குடும்பங்களை முதன்மைப்படுத்தி தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள், ஊர்சனங்கள், மாணவர்கள் பலரையும் உள்வாங்கி அமைக்கப்பட்ட ஒரு குழுதான் இந்த மாவீரர் ஏற்பாட்டு குழு. 2009க்கு பின்னர் தாயகத்தில் உள்ள பல துயிலும் இல்லங்களை தனிப்பட்ட நபர்களும் சில குழுக்களும் கையாண்டதால் பல குழப்பங்கள் ஏற்பட்டது.
பல துயிலும் இல்லங்களுக்கு முதுமை காரணமாக மாவீரர் பெற்றோர் போக்குவரத்து வசதியின்மை காரணமாகவும் பல அரசியல் சிக்கல்களினாலும் மாவீரர் துயிலும் இல்லங்களுக்கு சென்று தமது மாவீரச் செல்வங்களுக்கு வணக்க நிகழ்வு செய்ய முடியவில்லை என்ற பல ஆதங்கங்கள் காணப்பட்டது. தற்பொழுது அவைகளும் சீர் செய்யப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதை தாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் மாவீரர் நாள் ஏற்பாட்டுக்குழு ஆரம்பிக்கப்பட்டு மாவீரர் நாள் வணக்க நிகழ்வை செய்து வருகிறது. அதே போன்று கனடாவில் மாவீர செல்வங்களின் பெற்றோர்களும் உறவுகளும் மாவீரர் நாள் வணக்க நிகழ்வு செய்ய வேண்டும், அவர்களும் இலகுவாக அவ்விடத்திற்கு போய் வர வேண்டும் என்ற நோக்கில் சில வருடங்களாக மாவீரர் நாள் ஏற்பாட்டுக்குழு ஆரம்பித்து மாவீரர் நாள் வணக்க நிகழ்வு நடைபெறுகிறது. குறிப்பா இதுல என்னன்னு சொன்னா, மாவீரர்கள் இந்த தாய் தப்பன் எல்லாரும் இப்ப இன்றைய நிலையில வயசானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். எல்லாம் வார கடைசியில நடக்காது, வார இடையில வர்றதாலே எல்லாராலையும் போக்குவரத்து பிரச்சனை, கார் ஓட முடியாது, யாரையும் நம்பி இருக்கணும், கூட்டி கொண்டு போகணும், வேலை நாள், அதனால அவையல் கொஞ்சம் சிரமப்படுகினோம். இப்ப நிகழ்வை ஒரு 2 இடத்துல, அதாவது இப்ப 2 இடத்துல நடக்குது. முதல் நாங்கள் மேற்கில வச்சு கொண்டிருந்தது நினைவு அறக்கட்டளை. அவதான் 10 வருஷமா இதை செய்து கொண்டிருந்தவ. போன வருஷம்தான் இதை மாவீரர் குடும்பங்கள் பொறுப்படுத்தல். எல்லாரும் இதை கலந்து செய்ய வேணும், அந்த குடும்பங்களுக்கு ஒரு முன்னுரிமை மாதிரித்தான். ஆனா எல்லா வீட்டிலையும் மாவீரர் இல்லை என்றாலும் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் இருப்பினும் இந்த 10 வருடங்களாக தமிழர் நினைவு அறக்கட்டையால் நடத்தி வரப்பட்ட மாவீரர் நிகழ்வு முற்றுமுழுதாக மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக மாவீரர் நாள் ஏற்பாட்டு குழுவினால் பொறுப்பெடுக்கப்பட்டு வருடா வருடம் மாவீரர் நாள் வணக்க நிகழ்வு நடைபெற்று செய்யப்பட்டது. அதே சமயம் கடந்த வருட பகுதியில் வலிமை போல நடைபெற வேண்டிய மாவீரர் நாள் நிகழ்வு நாங்கள் பழமையான இடத்துல அல்பியன் ரோட்ல வச்சது. ஆனா இங்க ஒரு பெரிய நிகழ்வு கிழக்குல, அதாவது மார்க்கம் ஃபேர் கிரவுண்ட்ல நடக்கிற நிகழ்வு ஏர்போர்ட்டுக்கு மாறினதால 2 நிகழ்வும் பக்கத்துல இருந்ததால இங்க கிழக்கு, குறிப்பா ஸ்காப்ரோ மார்க்கம் ஏரியா வந்த பெற்றோர்கள் கொஞ்சம் சிரமப்படுகினோம். இந்த முறையும் நாங்கள் முதலில் அங்க எங்களோட அல்பியன் ரோட்ல தான் வைக்க வேண்டி இருந்தது. ஆனா அவர்கள் இந்த முறை ஏர்போர்ட்ல வைக்கணும் என்று அறிந்ததுக்கு பிற்பாடுதான் நாங்கள் இந்த முடிவை எடுக்க வேண்டி வந்தது. எப்படி என்று சொன்னா, இங்கே உள்ள மக்கள் குளிர்காலம், அப்ப இங்கே உள்ளவர்களுக்கும் வசதியா இருக்கட்டும், 2ம் பக்கத்து பகுதியில வேண்டாமே என்ற அந்த நோக்குத்தானே ஒழிய வேறு எந்த விதமான இதுவும் இல்லை. இரு வணக்க நிகழ்வுகளும் மிக அருமையில் நடைபெற்றால் ஸ்காப்ரோ மற்றும் ஏனைய பக்கங்களில் உள்ள மக்கள் பலரினால் பல மாவீரர்களின் பெற்றோர் முதுமை காரணமாகும் போக்குவரத்து வசதியின்மையாலும் கலந்து கொள்ள முடியவில்லை. இந்த வருடம் ஏர்போர்ட் வீதியில் ஒரு மாவீரர் வணக்க நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதால் ஸ்காப்ரம் மார்க்கம் பகுதியில் உள்ள மாவீரர் குடும்ப மூத்தோர் தங்கள் வசதிக்கு ஏற்ப அருகாமையில் சென்று தமது மாவீர செல்வங்களுக்கு வணக்க நிகழ்வு செய்வதற்காகவே மார்க்கம் அண்ட் 401 சந்திப்புக்கு அருகாமையில் மாவீரர் வணக்க நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இந்த வருடம் முதல் ஸ்காப்ரோ மார்க்கம் பகுதியில் தொடர்ச்சியாக இந்த மாவீரர் நாள் ஏற்பாட்டு குழுவினால் அப்பகுதியில் உள்ள மக்களின் வசதிக்கு ஏற்ப மாவீரர் நாள் நிகழ்வு செய்வதென்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் முக்கியமான ஒரு விடயத்தை மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த மாவீரர் நாள் ஏற்பாட்டு குழு எந்த அமைப்புகளும் சார்பற்றது, யாருக்கும் எதிரானதும் அல்ல. இதில் தேசிய செயற்பாட்டில் உள்ளவர்கள், மாவீரர் குடும்பங்கள், மாணவர்கள், ஊர்ச்சங்கங்கள் சேர்ந்தவர் யாரும் இணைந்து செயல்படலாம். அதற்காக கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும் என்பதை அறிய தருகிறேன். முக்கியம் இதுதான், வயசானவியல் அவியல் எல்லாரும் எல்லா நேரம் பயணம் செய்ய முடியாது.
அந்த ஒரே நோக்கம்தான். அடுத்தது பக்கத்திலேயே வைக்கிறத விட 2 இடத்துல இருக்கைக்குள்ள எல்லா மக்களும் இதுல 2 இடத்திலையும் கலந்து கொள்ள வாய்ப்பா இருக்கு. இந்த இலகுவா இருக்கும் என்ற அந்த ஒரு நோக்கம்தான். இந்த மாவீரர் நாள் ஏற்பாட்டு குழு, இந்த குழுவிலே இப்பொழுது கூடுதலாக இந்த மாவீரர் பெற்றோர்கள் அல்லது உறவினர்கள் தான் கூடுதலாக அங்கம் வகித்து அவர்களால் இதை முன்னெடுத்து செல்லுகிறார்களா? இதுல மாவீரர் நாள் குடும்ப அங்கத்தவர்களுக்கு முன்னுரிமை என்ற இதுலதான் அவையெல்லாம் இப்ப சேர்ந்து செய்யறோம். ஆனா இதுல அதுக்காக எல்லாரையும் விட்டு செய்யல. ஏண்டா எல்லார் வீட்டிலையும் மாவீரர் இல்லை என்றாலும் அவை இந்த உறவினர்கள் கண்டிப்பா இருப்பினர், நண்பர்கள் இருப்பினர். இப்ப இங்க உள்ள எழுந்த சிநேகிதிமார் எல்லாம் இருப்பினர். இப்ப இவையில எல்லாரும் பெறவும் அதான் தேசியத்தின் மீது பற்றுக்கொண்டு அனைவருமே மாவீரருக்கான வணக்க நிகழ்வை செலுத்த வேண்டும், அவர்களுக்கான வணக்கத்தை செலுத்த வேண்டும், அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் குறிப்பாக இந்த மாவீரர் நாள் ஏற்பாட்டு குழுவிலே நான் கேட்பது என்னவென்றால், இந்த பெற்றோர்கள் உறவினர்கள் கூடுதலாக அங்கத்துவம் வகிப்பதாக இருந்தால் தொடர்ந்து உணர்ச்சிபூர்வமாக ஒவ்வொரு வருடங்களும் காலகாலமாக இதை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? அதைத்தான் கண்டிப்பா நிச்சயமா. இவ்வளவு சொன்னா எல்லாரும் வரைக்குள்ளதான் அந்த இப்ப உள்ள இளம் தலைமுறையினர் அவை இந்த இப்ப அவைகளுக்கு மாவீரர் அந்த மாவீரரானவியல் மாமா மாமி அந்த உறவு முறைக்குத்தான் இருப்பினும் இப்ப உள்ள இளையோருக்கு அவைகள் எல்லாரும் இவைகள் இது எப்படி என்றது இது ஒரு வணக்க நிகழ்வு தான். ஒரே ஒரு நிகழ்வு தான் நாங்கள் இங்க செய்யறோம். மாலை 5:30 எல்லாரும் வந்தா 6 மணியிலிருந்து நிகழ்வு தொடங்கும். ஒரு நிகழ்வு தான் நாங்க செய்யறோம். மார்க்மேன் 401 இதுல அந்த மில்னர் அவென்யூ அங்கதான் இந்த நிகழ்வு நடக்குது. இதுல எல்லாரும் பெற வேணும். இதுல திரும்பவும் சொல்லக்கூடாது. இதுல யாருக்கும் எதிரானது போட்டிக்கு அப்படி எதுவுமே இல்லை. இது மாவீரர் அது தெய்வங்கள், அவைகளெல்லாம் தெய்வங்கள். அவை எழுந்த வணக்க நிகழ்வுக்கு எல்லாரும் பெற வேணும். எல்லாரும் வந்து இதுல பங்கு பெற்றவனும். இது முக்கியமா இதுல வைக்கிறது நோக்கம் போக்குவரத்து வசதி, வயசானவைகள், கிட்ட உள்ளவைகள், அந்த காலநிலை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுதான் இந்த இடத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். தொடர்ந்தும் இதை இந்த இடத்துல செய்யலாம் என்று நாங்க நினைச்சிருக்கிறோம். அது அந்த குழுதான் முடிவெடுத்திருக்கு. என்னட்ட இப்ப இதை இந்த முறை கொஞ்சம் பாருங்கொண்டு தான் சொல்லி இருக்கு. இதுல யாரும் தலைவர் அவர் இவர் அப்படி ஒன்றும் இல்லை. அதே நேரம் நாங்கள் இப்ப இந்த குடும்ப அங்கத்தவர்கள் இந்த பங்களிப்பில தான் இந்த நிகழ்வு நடத்தப்படுது. எல்லார்ட்டையும் போய் நாங்கள் உங்களை விளங்க நினைக்கிறேன் இப்ப இது என்று கேட்டா இது வேற மாதிரி போகும். அதனால நாங்களே அந்த குறிப்பிட்ட குடும்ப இப்ப தற்சமயம் உள்ள அங்கத்தவர்கள் அதை பங்களிப்பு செய்யணும். அதை வச்சுத்தான் இந்த நிகழ்வை நடத்துறதா இருக்கு. அதாவது காலகாலமாக இந்த மாவீரர் நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. புலம்பெயர்ந்த நாடுகளும் தாயகத்திலே நடந்து வருகிறது. ஆனால் இப்பொழுது இந்த பெற்றோர்கள் வயது முதிர்ந்து விட்டார்கள் அல்லது பல மாவீரர்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் காலமாகிவிட்டார்கள். இருந்து கூட இப்பொழுது இருப்பவர்கள் அல்லது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த மாவீரர்களை பற்றிய புரிந்துணர்வு இருக்கிறது. அப்ப இனிவரும் சந்ததியினருக்கு மாவீரர்களை பற்றியோ அல்லது அவர்களுடைய செய்த சாதனைகளை பற்றியோ அல்லது தாயகத்தின் விடுதலைக்காக அவர்கள் பாடுபட்டதை பற்றியோ அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள். எனவே அவர்களுக்கு இந்த உறவினர்கள் மூலம் இந்த நிகழ்வை நடத்துவதன் மூலம் அவர்கள் பரம்பரையாக இதை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? கண்டிப்பா அந்த உணர்வும் உணர்ச்சியும் எப்போதும் அது அப்படியே இருக்கும். அதை தொடர்ந்து அடுத்த சந்ததிக்கு இதை கடத்த வேண்டும் என்ற நோக்கம்தான் முக்கியமா. இளையோர்களை கூடுதலா எதிர்பார்க்கிறோம். அவையில் வந்து பார்த்தா தான் அந்த நிகழ்வு அதுல இருக்கிற அமைதி அந்த நேரம் அதில் பார்க்க அவைகளுக்கு அந்த எங்கள் இந்த மாவீர அண்ணாக்கள் மாமாக்கள் எல்லாம் இப்படி இவ்வளவு போராடி இருக்கணும் என்ற அந்த உணர்வு தானா வெளிப்படும். அது எல்லாரும் வர வேணும், கூட்டி கொண்டு வர வேணும். இளையோர்களை வீட்டுல உள்ள குழந்தைகளை வந்து சொல்லி கொடுக்கணும். இது எங்களோட மாமா, இது எங்களோட சித்தப்பான்னு சொல்லி அவைகளை நாங்க அடுத்த இதுக்கு தயார்படுத்தினாத்தான் இது எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. இந்த மாவீரர்ன்றது கடவுளுக்கு சமம்.
அது இப்போ ஒருத்தருக்குன்னு சொல்லி விளங்காது. அதுக்குள்ளே இருந்த போராட்ட காலத்துல இருந்தவர்கள் அல்லது அந்த சூழல்ல வாழ்ந்த மக்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டமாட்டு, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இனம் இப்படி இங்க வந்திருக்குன்றது இங்க உள்ள இளம் சந்ததிக்கு இங்க பிறந்தவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அவியல் இந்த காணொளிகள்ல பார்த்து தான் தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனா இந்த நிகழ்வை வந்து பார்க்கறதால அது கூடுதலா அவியலுக்கு அது விளங்கும். அந்த அமைதியும் அந்த நேரம் உள்ள அந்த அந்த 6:05க்கு நடக்கிற அந்த 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 மணியோசையை கேட்டாலே உங்களுக்கு அடிவயத்துல இருந்து அந்த வெளிப்படும். அதாவது இப்பொழுது டொரண்டோ பெரும்பாகத்திலே உள்ள, அதாவது குறிப்பாக ஸ்காப்ரோ மார்க்கத்திலே மட்டுமல்லாமல் டொரண்டோ பெரும்பாகத்திலே உள்ள அனைத்து மக்களும் இதில் கலந்து கொள்ளக்கூடிய வசதிகளை நீங்கள் செய்திருக்கிறீர்களா? நாங்கள் இது ஒரு இந்த மண்டபம் பெரிய மண்டபம் என்று இல்லை, ஒரு சிறு மண்டபம் தான். ஆனா இது இந்த நிகழ்வு வந்து போறது, ஆனா அதுக்குரிய பார்க்கிங், அதாவது வாகன தரிப்பு போதுமான அளவு இருக்கு. போக்குவரத்துக்கும் பஸ், அந்த டிடிசி இந்த அந்த இதுவும் பக்கத்திலேயே இருக்கு. கூடுதலா கார்ல வாராக்களுக்கு எல்லாம் இது ஒரு மெயின் இன்டர்செக்ஷன் 401 and மார்க்கம். அப்ப இதுல இந்த சூழல்ல உள்ள மக்கள் இங்கே வர்றது இலகுவா இருக்கும்ன்றதுதான் எங்களோட நோக்கம். எல்லா இடமும் போகணும், அந்தந்த இடத்துல அந்தந்த எது வசதி, அதுதான் முக்கியம். அந்த மக்கள் அவையல் போகணும். ஆனா எல்லா இடம் போகணும், கண்டிப்பா எல்லாரும் போகணும், வரவும். யாரும் அன்றைக்கு விட்டு இருக்கக்கூடாது, அந்த நிகழ்வுல வந்து கலந்து கொள்ளவும். அதாவது மாவீரர்களுக்கான அந்த வடக்க நிகழ்வு எங்க நடந்தாலுமே தமிழ் மக்கள் கண்டிப்பா அந்த இடத்துல எழுந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா எல்லாரும் இதுல கலந்து கொள்ளணும். இந்த மாவீரர் நாள் நிகழ்வுல 2 நிகழ்வுலையும் கலந்து கொள்ளணும். ஆனால் பல பொதுமக்களுடைய அந்த ஆதங்கம் இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது. இது ஒரு நிகழ்வாக ஏதாவது ஒரு இடத்திலே நடைபெற்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது. அந்த ஆதங்கத்தை அனைவருமே சேர்ந்து பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. இதுல ஒரு நீங்க கேட்டது நல்ல விஷயம். ஆனா இதுல 9க்கு முதல் அமைப்பு அந்த காலத்துல இருந்த எல்லாருக்கும் தெரியும். இதுல பல நிகழ்வுகள் தான் முதல் இங்க நடந்து கொண்டு இருந்தது. ஒரு கட்டத்துல இது ஒருங்கிணைச்சு ஒரு நிகழ்வா இருந்தது. நீங்க கேட்ட கேள்விக்கு இன்னும் கொஞ்சம் சிறு விளக்கம் சொல்லலாம் என்று சொன்னால், நான் வந்து அந்த மார்க்கம் ஃபே கிரவுண்ட்ல செய்யற அவியலோடு நான் கதைச்சிருக்கிறேன். அதுல முக்கியமான அந்த ஒருங்கிணைப்பாளரோட நான் நேரே போய் கதைச்ச. நான் ஒரு 3 இயர்ஸ்க்கு முதலே கேட்டேன், நீங்களே செய்யுங்கோ, நாங்களும் சேர்ந்து வாரோம், ஆனா நீங்க 2 இடத்தை செய்யுங்கோ. நான் சொன்ன ஒரே காரணம் இதுதான், வயசான பெற்றோர் பிள்ளைகளை நம்பி இருக்கணும், காரோட இல்லாத இரவுல. அப்ப அவியல் வேலைக்கு போயினோம், வேலை நாள்ல மாவீரர் நாள் வரும். அப்ப ஒரு தடவை நான் நம்பி இருக்கணும், அவர் கூட்டி கொண்டு போனா தான் நான் வரலாம், இல்லையண்டா வரையலாது, காரும் எனக்கு ஓட முடியாது இரவுல. அதனால நீங்களே செய்யுங்கோ, நாங்களும் கூட வாரோம், 2 நிகழ்வா செய்யுங்கோ, ஒன்று மேற்கில ஒன்று வழக்கம் போல இஞ்சால் கிழக்குல. ஆனா இல்ல அது ஒரு நிகழ்வு தான் செய்வோம். அவர் சாதாரணமா சொன்னார், அதை விடுவோம். ஏனென்றா நான் கதைச்சது உண்மை. அவர் ஒரு முக்கியமான நிர்வாகி. அவர் நினைச்சா, ஆனா அப்ப அவரை கேட்கிறேன், உங்களுக்கு மேல உள்ள மற்ற நிர்வாகிகளோடையும் நான் வந்து கதைக்க வேணுமோ என்று கேட்டேன். நான் அவர் சொன்னிச்சுன்னா, இல்ல நானே கதைப்பேன், கதைச்சிட்டு சொல்றேன் தான் எனக்கு இது சொன்னவர். இல்ல, பெரும்பாலான மக்களுடைய விருப்பு அதுதான், ஒரே இடத்திலே நடைபெற்றால், ஒரே நிகழ்வாக நடைபெற்றால் மிக சிறப்பாக இருக்கும் என்பதுதான். ஆனால் இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி வசதிக்காக, அதாவது வயது முதிர்ந்த பெற்றோர்கள் மற்றும் இடவசதி, கிழமை நாட்களில் வருவர்களால் அந்த வேலைப்படி இருக்கும் எல்லோருக்குமே அந்த வேலை முடிந்து அந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்று விருப்புள்ளவர்கள் நிச்சயமாக கலந்து கொள்வதற்கு அருகாமையில் உள்ள ஒரு இடத்தில் இது நடைபெற்றால் மிக சிறப்பாகத்தான் இருக்கும். நீங்கள் சொன்னதை ஏற்றுக்கொள்கின்றோம்.
இருந்தால் கூட இந்த மாவீரர் குடும்பங்கள் சம்பந்தப்பட்டவர்கள், உறவினர்கள் இவர்களால் நடத்தப்படுகிற ஒரு நிகழ்வு என்று சொன்னால், காலாகாலமாக தொடர்ந்து இதை நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது குறிப்பாக ஒரு 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 குழுவினர்களால், ஏற்பாட்டு குழுவால் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தால், அந்த முக்கிய பொறுப்புகள் இருப்பவர்களுடைய பொறுப்பு காலம் முடிந்த பின்பு அதை செய்வதற்கு யார் இருக்க போகிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். எனவே இந்த மாவீரர் பெற்றோர்கள் மற்றும் மாவீரர் சம்பந்தப்பட்டவர்களோடு இந்த மாவீரர்கள் பற்றிய சிந்தனை உள்ளவர்களால் தான் இது தொடர்ந்து நடத்தப்படும். இந்த மாவீரர்களின் சிறப்பை பற்றி வருகின்ற சந்ததிக்கும் நாங்கள் இதை தெரியப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எனவே ஒன்றிணைந்து செயற்படுவதுதான் மிக சிறந்ததாக இருக்கும். அது ஒரு மாவீரர் குடும்பங்கள், மாவீரர் உறவினர்கள் அவர்கள் முன்னிலைப்படுத்தி இந்த நிகழ்வுகளை நடத்தினால் மிக சிறப்பாக இருக்கும் என்பதுதான் பலருடைய கருத்தாகவும் இருக்கிறது. உண்மை. அது காலப்போக்கில் சில நேரம் அது நீங்க கேட்ட இது சரி. ஏனென்றா எல்லாரும் சேர்ந்து செய்யக்குள்ள அது இந்த சிறப்பு அது இன்னும் மிக மிக சிறப்பா இருக்கும். எங்களுக்குள்ள இப்ப அதான் எல்லா இடத்துலயும் எங்களை பிரிச்சு போடுறதுலயே எதிரி இருக்கிறார். எல்லாத்துலேயும் பிரிவினை. ஒரு எப்படியோ இருந்த ஒரு அமைப்பு இன்றைக்கு புதுசு புதுசா இது கூட 10 வருஷமா இப்ப உண்மையில நான் இந்த 10 வருஷத்துல அதுல விடையில தான் போனேன். அப்ப முதல் நடத்தினாக்கள் வேறு தமிழர் நினைவு அறக்கட்டளை தான் இதை தொடர்ந்து செய்து வந்தது 10 வருஷம். அப்ப போன வருஷத்துல இருந்து தான் இந்த மாவீரர் குடும்பங்களை உள்வாங்க வேணும், அவைகளோட கதைச்சுத்தான். அப்ப அறக்கட்டளை சேர்ந்தவைகளோட விஷ்ணுவோட கதை கேட்கல, ஐயோ அண்ணா நீங்க இது என்ன இது அவைகளுக்கு தானே அவைன்றதான முக்கியத்துவம், அவைகள் எல்லாம் சேர்ந்து நடத்தினால் நல்லா இருக்குமென்று தான் நாங்கள் இதுல சேர்ந்தது. சேர்ந்து செய்து கொண்டு இருக்கீங்களா. இப்ப நீங்க கேட்டது சரி. இனி வரும் எதிர்காலங்கள்ல இப்படி இது போகும்னா உண்மையா இளையவர்கள் இந்த பங்களிப்பு முக்கியம். காலப்போக்கில் நான் இன்னும் தொடர்ந்து அவைகளோட கதைப்பேன். என்னென்றா இதுல இது விளையாட்டு போட்டி இல்லை, இது சண்டை பிடிக்கிறதுக்கும் இதுக்கு இது மாவீரர். இது யார் செய்தாலும் நான் உங்களுக்கு தெரியாது, நான் காலையில அங்க போவேன், ஈவினிங் இங்க போவேன் அல்பியன் ரோட்டு, அங்க முழுமையா நிற்பேன். ஆனா காலையில அங்க இங்கேயும் போய் நான் பூ வச்சுட்டு தான் நான் போடுறேன். அப்ப அதுல அல்பியன் ரோட்ல இவ்வளவு காலம் நடக்க அது ஒரு தரும் பெருசா கண்டு இல்லையே. ஏனென்றா ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு நிகழ்வு சின்னதா நடக்குது. இந்த முறை நாங்கள் அவை இந்த பெரிய நிகழ்வு அங்க போன வருஷம் வந்தவன் நாங்க அங்கதான் இருந்த நாங்கள். இந்த வருஷம் அவைகள் அங்க வர்றதால உங்களுக்கு ஒன்று தெரியப்படுத்தணும் என்னென்னா, இந்த வருஷமும் நாங்கள் அங்கதான் செய்கிறது என்று எங்கள் இந்த சுவரொட்டிகள் எடுத்து பிராம்டன் பக்கம் ஒட்டியும் விட்டோம். அந்த பழைய அல்பியன் ரோட்ல தான் செய்கிறது. அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரிய வந்தது இந்த முறையும் அந்த பெரிய நிகழ்வு அங்கதான் வருதுண்டு. இப்ப நாங்களே யோசிச்சோம், அது என்னன்னு பக்கத்துல இருக்கிறத விட இங்க வந்தால் கொஞ்சம் இங்கே உள்ள மக்களுக்கு இது வசதியா இருக்கும்ன்றதுக்காகத்தான் நாங்கள் உடனடியா இடத்தை மாத்தினது. அந்த எங்கள் இந்த சுவரொட்டியில கூட பேந்து திரும்ப புது விலாசம் பிரிண்ட் பண்ணித்தான் நாங்க ஒட்டி வந்திருக்கோம். இதுல போட்டி அப்படி ஒண்ணும் இல்லை. இதுல எல்லாரும் சேர்ந்து செய்யணும், எல்லாரும் பங்கு பெற்றதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கணும்ன்றதுக்கு இருந்தால் நான் 2 நிகழ்வு வைங்கொண்டு கேட்டேன். இல்ல அது ஒரு நிகழ்வு தான் என்று அதுல சொல்லிட்டேன். அதுல ஒன்றும் குறையொன்றும் இல்லை. ஆனால் இனி வரும் காலத்துல அவியல் கூட இறங்கி வரலாம், நாங்களும் போவோம், எப்போ தயாரா இருக்கிறோம். இதுல ஒரு போட்டி என்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. போட்டிக்கு நாங்க செய்யவும் இல்லை. ஏனென்றா இது கடந்த 10 வருஷமா அங்க நடந்து கொண்டுதான் இருக்கு. இப்ப நாங்க நேற்று திடீரென இன்றைக்கு இங்க செய்யறோம்னு அப்படி இல்லை. இங்க வந்ததுன்ற காரணம் தான் இப்ப நாங்க சொல்றது. 2 நிகழ்வு பக்கத்துல இருக்கிறது நல்லதில்ல, அதனால நாங்கள் இங்க வந்திருக்கிறோம். எனவே தொண்ட பெரும்பாகத்தில் இருப்பவர்கள் எங்கெங்கு வசதி இருக்கிறதோ அந்த நிகழ்விலே நீங்கள் கலந்து கொள்ளலாம். கண்டிப்பா எல்லா இடத்துல அது அவை இந்த வசதி. இப்ப அவைகளுக்கு வசதி அங்கதான் போகணும் சொன்னா அங்க போங்க, போய் அது அவைகளுக்குரிய மரியாதையை செய்யுங்கன்றதான் இந்த வேண்டுகோள். சரி, இந்த நிகழ்ச்சி நிறைவு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். விஷ்ணு, நீங்கள் மேலதிகமாக ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இல்ல, நாங்கள் இந்த போராட்டத்துல இதுவரைக்கும் நாட்டுல கூட தனி ஒரு இடத்துல மாவீரர் நாள் செய்ததா இல்லை. எல்லா ஊர் வழியும் எல்லா இடங்கள்லயும் தான் செய்து கொண்டிருக்கணும் மொழிய. இப்ப செய்து கொண்டுதான் இருக்கணும்.
அப்ப செய்யறதால என்ன நடக்குதுன்னா, இங்கே நாங்கள் பறந்து போய் கொண்டிருக்கிறோம். அப்ப பெர்லிங்டன்ல இருக்கிறவர் இங்க வாங்கோண்ட கஷ்டம். இப்ப வரலாம், ஒரு கொஞ்ச காலம் கட்டத்துல அவங்களால வரையில அது. அப்ப அதுக்கு நீங்கள் இப்படி ஒரு 2-3 மாதிரி நாள் செய்ய வலிக்கிட்டீங்கன்னா எல்லாரும் பங்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களோட அந்த மாவீரத்த வரலாறும் தொடர்ந்து கொண்டிருக்கும். இதை நீங்க ஒரு இடத்துல நீங்க செய்து கொண்டு இருந்தீங்கன்னா அது அந்த அவைகள் அந்த அமைப்பினர் நீங்க சொன்ன மாதிரி அவைகள் இல்லாமல் போற பொழுது கடைசியா அது அழிஞ்சு போற மாதிரி தான் போகும். மாவீரத்த இது அடுத்த சந்ததிக்கு போகாது. அதுக்கு நீங்க மாவீர நாளை பிரிச்சு வேற வேற இடங்களை வச்சு செய்தீங்கன்னா ஜனம் கூட வரைக்கல அந்த பிள்ளைகளுக்கும் அந்த ஒரு இது தெரிய வரும். அதுதான் இந்த ஒரு கருத்து. சரி, நன்றி. இந்த வழியிலே இணைந்து கொண்ட வைக்கிறப்பையும் ஸ்காப்ரூலே நடைபெறுகிறது. எத்தனை மணிக்கு என்று குறிப்பிட்டிருந்தீர்கள்? இதுல 5:30 மணிக்கு 6 மணி 6:05க்கு தான் நிகழ்வு. 5:30 மணிக்கு எல்லாரும் வந்தா அந்த மண்டபத்துல அமைதி நின்று அதுக்குரிய ஆயத்தங்களை செய்து நிக்கலாம். உதவி செய்கிற ஆட்களுக்கு பகல் வந்து நின்றால் எங்களுக்கு கூட உதவிக்கு ஆட்களை எதிர்பார்க்கிறோம். சரி, உதவி அதாவது உங்களோட தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது தொலைபேசி இலக்கங்கள் இருக்கின்றனவா? 437 460 8211. இதுதான் மாவீரர் நாள் ஏற்பாட்டுக்குழு இந்த தொடர்பு நம்பர். இதுல இன்னொரு சிறு தகவல் என்னன்னு சொன்னா, இந்த இப்ப நாட்டில கூட மாவீரர் நாள் ஏற்பாட்டு குழுவை ஏற்படுத்தித்தான் இப்ப ஒவ்வொரு மாவீரர் துயிலும் இல்லத்தையும் பொறுப்படுத்தினோம். அந்த மக்களிட்ட தான் கொடுத்திருக்கு. அந்த 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 குடும்பங்களிட்ட தான் முதல் கட்சியல் சார்ந்து அரசியல் சார்ந்து அதுக்குள்ள ஏகப்பட்ட குளறுபடி இருந்தது. இப்ப அங்கேயும் மாவீரர் நாள் ஏற்பாட்டு குழு என்று தொடங்கி அந்த குடும்பங்கள் தான் இதை பொறுப்படுத்தி ஒவ்வொரு மாவீரர் துயிலும் இல்லத்தையும் பொறுப்படுத்திருக்கணும் அந்தந்த பகுதியில. அதை தொடர்ச்சியா உலகம் முழுக்க அப்படித்தான் நாங்களும் இப்ப அதைத்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணினது. அங்க பார்த்து அது அது நல்ல விஷயமா இருக்கே என்று சொல்லித்தான் நாங்கள் இதை செய்த நாங்கள். மற்றபடி எல்லாரும் இந்த நிகழ்வுல எங்க நடந்தாலும் எல்லாரும் அவரவர் வசதிக்கு ஏற்ப போய் பங்கு பெற்று அதை அவைகளுக்குரிய வணக்கத்தை மரியாதையை செலுத்தணும் என்று கேட்டுக்கொள்றோம். நன்றி. நன்றி. இந்த வேளையிலே இணைந்து கொண்டமைக்க, அதாவது டொரண்டோ பெரும்பாகத்திலே வாழ்கின்ற அனைத்து மக்களுமே உங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற இந்த மாவீரர் நிகழ்வுகள் நடைபெறும் இடத்துக்கு சென்று மாவீரர்களுக்கான அஞ்சலியை செலுத்தும்படி உங்கள் சார்பிலும் செய்மார் சார்பிலும் நாங்களும் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஸ்காபரோவில் நடைபெறுகின்ற இந்த மாவீரர் நாள் ஏற்பாட்டு குழுவோடு நீங்கள் இணைந்து செயற்பட விரும்பினால் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 437 460 8211 437 460 8211 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைத்து அவர்களோடு இணைந்து நீங்கள் இந்த பணிபுரியலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த வேளையிலே இணைந்து கொண்டு பல தகவல்களை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். விஷ்ணு மற்றும் சிபால் உங்கள் இருவருக்குமே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறப் போகிறோம். இருவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி. சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.